ஓகே 2004ல் ஃபேஸ்புக்கை வந்து ஒரு சும்மா சேட்டிங் டிவைஸ் ஆகும். ஐஃபோன் நம்ம பாட்டு கேட்க தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபோனை நம்ம 84 டைம்ஸ் செக் பண்ணுறோமா, ஃபேஸ்புக்கை 2 ஹவர்ஸ் மேலே யூஸ் பண்ணுறோமா. இப்போ எல்லாரும் ஆர்கியூ பண்ணலாம், டெக்னாலஜி வந்து நம்மளை எல்லாம் சர்வ் தான் பண்ணுது. ஒரு சோல்ஜர் வந்து வாட்ஸ்அப்ல இப்போ வீடியோ கால் பண்ணிக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஆடியன்ஸை கூட்டிக்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல் தானேன்னு கேட்கலாம். யூஸ்ஃபுல் தான். பட் இட்ஸ் ஆல் அபவுட் கண்ட்ரோல் இருக்கா நமக்கு. இந்த ஆப்ஸ் எல்லாமே அடிக்டிவாக இருக்க தான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தா அதை இன்ஜினியர் பண்ணுறாங்க. பில் ஹேமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிகரெட் கம்பெனிக்கு நம்ம லங்ஸை வேணுமா, சோஷியல் மீடியா கம்பெனிக்கு நம்மளோட டைம் அண்ட் அட்டென்ஷன் வேணுமா. கூகுளில் ஒர்க் பண்ண ஹாரிஸ் வந்து இதை வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணார். எப்படி நம்ம ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஒரு கூகுளோ எவ்வளோ நம்மளை அடிக்டிவ் ஆகுதுன்னு சொல்லி. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. நானுமேங்க யூடியூப்பில் சும்மா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண தான் பார்ப்பேன். அதுக்குள்ளே ஒரு கடலுக்குள்ளே போட மாதிரி டைம் ஒரு 30 நிமிஷம் போயிடும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஹெல்த் மிக்ஸுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் போடலான்னு பார்ப்போது, நான் ஹெல்த் மிக்ஸ் போஸ்ட் போடுறதுக்கு அடுத்தவங்க போஸ்ட்டை தான் பார்த்தது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குமா, இல்லை ஃபோன் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கா? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து அதை அடிக்டிவாக மாற்ற தான் டிசைன் பண்ணுறாங்க. வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் டிவைசஸ்.